ஆகி 2 பேரையும் ஐசியூக்குள்ள வந்து படுத்திருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க தான் அவனை அந்த வரத்து மூலமாக என்ன பண்ண முடியும், அவனால் பிழைக்க வைக்க முடியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தடுமாறி நிற்பான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஏண்டா இவ்வளோ பெரிய வரம் வந்துச்சு, நாங்கள் கேட்டோன்னு சொல்லிட்டு நீ வந்து இளநீ வாங்கி கொடுப்பியா, உனக்குன்னு இளநீ வாங்கி கொடுப்பியா? அவங்க அம்மா சொல்லுவா, ஏய் என்னடா இப்படி அறிவு கடத்தனா பண்ணிட்ட, இனிமேல் இந்த மாதிரி கிடைக்குமாடா, மளிகை ஜாமான் நான் கேட்டேங்கிறதுக்காக நீ வாங்கி கொடுக்கியா? ஊர் உலகம் எல்லாம் அவனை பற்றி கேலியாக பேசுகிறாங்க. அவன் தம்பிக்கும் அப்பாவுக்கும் உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்குது. கடவுள் பார்த்துட்டே இருக்காரு. நான் கொடுத்த வாய்ப்பு எல்லாத்தையும் நீ சரியாக பயன்படுத்திக்கலல்ல, உனக்கு பாரு இப்போ 2 பேரும் ஐசியூவில் இருக்காங்க, நீ இப்போ யாரை பழைக்க வைக்க போகிற அப்படின்னு இவன் அப்போ தான் யோசிப்பான். நம்ம எல்லாரோட பேச்சையும் கேட்டு இப்படி வீணாயிட்டோமே, நமக்குன்னு ஒரு புத்தி இல்லையான்னு சொல்லி கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவான், அவன் ஒரு 5வது வரம் கேட்பான். அப்படியே கடவுளே கொஞ்ச நேரம் ஆடி போயிடுவார். என்ன வரம்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இன்னும் ஒரு 5 வரம் வேணும் அப்படின்னு கேட்பான்.